வெல்கம் டு ஸ்ரீதர் சிசிஇ. நம்ம பேங்க்கான கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இங்கிலீஷ் பார்ட் இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னப்பா கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ் பண்ண கொஷின் கேட்டிருக்காங்க. அது நம்ம ஃபைனலாக பண்ணிட்டு ஓகே. ஸோ எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆர்சி 1 2 3 4 5 6 7 8 no, that is 5 questions. 5 questions தான் RC பேஸ் பண்ண question. அடுத்தது rearrangement of sentences. இது ரொம்ப சிம்பிளான rearrangement. எப்படி பண்றது அப்படின்றத நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ நம்ம பண்ணிட்டே போலாம். எக்ஸாம்ல நீங்க லாஸ்டா பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏதாவது வந்துட்டு ஈஸியா டஃபா அப்படின்றது தெரியாது. பட் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டா எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம கீலாம் வந்து எடுத்துட்டு வர போறோம். The MESBIC. ஸோ இங்க பாத்தீங்கன்னா MESBIC அதனோட எக்ஸ்பென்ஷன் எங்க இருக்கு? மைனாரிட்டி, என்டர்பிரைஸ், ஸ்மால் பிசினஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, எஸ் ஆர் MESIB. அப்ப இதை சொல்லிட்டு தான் நம்ம இங்க வரணும். இங்க என்ன ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? The capital. The capital is used by a particular. The capital சொல்லியிருக்காங்க. அப்ப கேபிட்டல் பத்தி எங்கன்னா சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் வெஞ்சர் கேபிட்டல், அதுக்கப்புறமா நம்ம கேபிட்டல் பத்தி சொல்லியிருக்காங்க. த கேபிட்டல் அப்போ வந்து சிக்கு அப்புறம் தான் பி வரும். எஸ், அதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டி எக்ஸ்பென்ஷன் சொல்லிட்டு தான் நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். எஸ், ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சிக்கு அப்புறம் கேபிட்டல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு த கேபிட்டல் அப்படின்றத சொல்றாங்க. எஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன வருது? த இது எக்ஸ்பான்ஷன் ஷார்ட் ஃபார்ம். எஸ், ஸோ அது இந்த ஆர்டர்ல வருது. எஸ், நெக்ஸ்ட் டி எடுத்துக்கலாம். எய்டிங் ஸ்மால் மைனாரிட்டி என்டர்பிரைசஸ். ஸோ இங்க எதனா இருக்கா பாருங்க. டுவர்ட்ஸ் சப்போர்ட்டிங் லார்ஜ் குரூப் ஓரியன்டட் திஸ் அப்ரோச் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அப்ரோச் அதை பத்தி சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்ரோச் கேபிட்டல் தான் இருக்கு. ஸோ வேற எங்கன்னா சொல்லியிருக்காங்களா அப்ரோச் பத்தி? Fifth, recently federal policymakers have adopted an approach intended to. So ஒரு approach யூஸ் பண்றாங்க. Yes, an approach is mentioned here. This approach, in this approach. அப்ப approach சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு EDக்கு போகணும். எஸ், ED ஒரு பேர். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு C ஸ்டார்டிங் வருமா, E ஸ்டார்டிங் வருமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ C ஸ்டார்ட் பண்ணனா வந்துட்டு அப்படியே கீழே பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது மூணும் ஒண்ணு இல்ல. இ ஸ்டார்டிங்கா இருந்ததுன்னா சிபிஏ இது மூணுத்தையும் வந்துட்டு கீழே கொண்டு வரலாம், இடி கீழே. எஸ், இப்ப பார்க்கலாம். சி ஸ்டார்டா இ ஸ்டார்டா அப்படின்றத பாத்துக்கலாம். லார்ஜ் கார்பரேஷன்ஸ் பார்ட்டிசிபேட் இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் அண்ட் stable minority businesses by making use of government sponsored venture capital. Large corporations participate in the development of successful. Yes, so இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க? சக்சஸ்ஃபுல் அண்ட் மைனாரிட்டி பிசினஸ். ஸோ இது வந்துட்டு நடுவில் சொல்ற மாதிரி இருக்கு. எஸ், ரீசென்ட்லி ஃபெடரல் பாலிசி மேக்கர்ஸ் ஹேவ் அடாப்டட் அண்ட் அப்ரோச். இதுதான் இன்ட்ரோ மாதிரி இருக்கு. எஸ், ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க மைனாரிட்டி பிசினஸ் பத்தியும் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மைனாரிட்டி பிசினஸ் அதனுடைய இன்ட்ரோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம இங்க போக முடியும். டைரக்டா வந்துட்டு நம்ம லார்ஜ் கார்பரேஷன் அப்படின்றத சொல்ல முடியாது. ரீசென்ட்லி ஃபெடரல் பாலிசி மேக்கர்ஸ். ஸோ ரீசெண்டா என்ன நடந்துச்சு? ஸோ இன்ட்ரோ, ஜென்ரல் இன்ட்ரோ எது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ரீசென்ட்லி ஃபெடரல் பாலிசி மேக்கர்ஸ் ஹேவ் அடாப்டட் அண்ட் அப்ரோச் intended to accelerate development of the minority business sector by moving away from directly aiding small minority enterprises and towards supporting large growth oriented minority firms. So இங்க ED. அப்ப ED தான் நம்ம ஸ்டார்டிங். இங்க லார்ஜ் கார்பரேஷன்
பார்ட்டிசிபேட் அதெல்லாம் வந்துட்டு நடுவுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எஸ் கேபிட்டல் பத்தி சொல்லியிருக்காங்க, மைனாரிட்டி பிசினஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ மைனாரிட்டி பிசினஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரல் இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும். எஸ் ஜென்ரல் இன்ட்ரோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் எதற்குன்னு பாருங்க, அதை வச்சு நம்ம ஜென்ரல் இன்ட்ரோ அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத எடுக்கலாம். எஸ் ரீசென்ட்லி, ஸோ ரீசென்ட்லி இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. அப்ப இ தான் ஸ்டார்டிங். அப்ப EDCBA. எஸ் EDCBA அவ்வளவுதான். EDCBA முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம், எது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். ஓகே, which of the following will be the third sentence after rearrangement? Third எதுப்பா? C. Next, second எது? D. Fourth எது? B. First எது? E. Last எது? A. Yes, so that's all. Rearrangement over. Next, என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? சிங்கிள் ஃபில்லர் கேட்டிருக்காங்க. சிங்கிள் ஃபில்லர் கேட்கும்போது நம்ம பண்ணலாம். ஸோ லாஸ்ட் இயர் it imposed a sweeping national security law on Hong Kong, including granting Beijing's courts dash in some cases, incapacity in some cases. Incapacity சொல்ல முடியுமா? So they are talking about court's judgment in some cases. Yes, granting என்ன கிராண்ட் பண்ணிருப்பாங்க கோர்ட்ல? ஸோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எதுனா. எஸ் இன்கெப்பாசிட்டி இன் அப்படின்றத சூஸ் பண்ண முடியாது. அவுட்சைடு கோர்ட், அவுட்சைட் இன் சம் கேசஸ், சபார்டினேட் நோ, ஈல்டு ப்ரொடியூஸ் எதுவும் கிடையாது. ஜூரிஸ்டிக்ஷன் எஸ், ஜூரிஸ்டிக்ஷன் எஸ் ரிலேட்டட் டு கோர்ட், ஜட்ஜ்மெண்ட் இன் சம் கேசஸ். அப்போ ஆன்சர் 2 தான் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபார் த லாஸ்ட் வீக் Brazilian governors sought to do something President Jair Bolsonaro dash rejects ன்னு சொல்லியிருக்காங்க. gracious reject. so gracious கருணையுள்ள rejects-ஆ கிடையாது. obstinately rejects. yes, so strongly rejects. so stubbornly reject. yes, so அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? so வந்துட்டு obstinately rejects அப்படின்றத சொல்லலாம். எஸ் இது verb, இது adverb சொல்லலாம். amiable பாசிட்டிவ் வேர்ட்ல நெகட்டிவ் வேர்ட் இருக்கும்போது நம்மளுக்கு adverb நெகட்டிவ்ல தான். obstinately, stubborn, ஸோ பிடிவாதமா, ஸோ கண்டிப்பா ரிஜெக்ட் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ கண்டிப்பா ரிஜெக்ஷன் இருக்கும், ஸோ ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப stubbornly, obstinately. எஸ் obstinately, எஸ் அது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். amiable பாசிட்டிவ் வேர்ட், obedient பாசிட்டிவ், agreed ரிஜெக்ட்ஸ் வர சான்ஸ் கிடையாது. எஸ் இங்க நம்மளுக்கு வர வேண்டியது எதுவுமே தெரினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க என்ன இருக்கு? verb. எஸ் verb வந்துட்டு குவாலிஃபை பண்றது adverb. எஸ் அப்ப adverb இருக்கக்கூடிய வார்த்தை obstinately தான் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன். எஸ் நெக்ஸ்ட், Brazil's hospitals are flattering as a highly contagious, yes, coronavirus variant tears through the country. yes, Brazil's hospitals are losing their strength. yes, that is called flattering as a high, due to high contagious coronavirus they are losing their strength அப்படின்னும் போது faltering, sorry, not flattering, that is faltering, losing their strength போது faltering. yes, that is the right word. well positive word, now stout, robust, strong and all. so lose their strength, not strengthening. yes, so அது வர சான்ஸ் இல்லை. losing their strength அப்படின்னும் போது faltering, first option தான். next, this is medical adapted for a war impoverished. ஸோ ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டன்னு அர்த்தம். ஸோ verb வர சான்ஸ் இருக்கா? இல்லை. ஸ்பான்டேனியஸ், ஸோ நேச்சரா வரணும், ஒரிஜினலா வரணும், ஸோ தன்னிச்சையா நடக்கணும் அப்படின்றாங்களே ஸ்பான்டேனியஸ், அதுவும் கிடையாது. எஸ் சினாரியோ, அ வார் சினாரியோ, செட் ஜாவாஸ்கி. எஸ், who oversees infectious disease treatment at a private hospital, that is scenario. yes, next, a nearby
steeple had been broken dash short. Broken off. No. Phrasal verb. So broke off. Stop short and the fragments lay heaped beside it. That is broken off. OFF னு வரணும். Yes. Broken into அப்படின்னா broken into னா பீஸ் பீஸா ஆயிடுச்சு. Yes. Break in. So broke into அப்படின்றது உடஞ்சி துளுத்துல போயிடுச்சு. அடுத்தது break in அப்படின்னா வந்துட்டு enter, interfere. So அதை சொல்லலாம். So நம்மளுக்கு broke off, stop அப்படின்னும் போது இதுதான். Yes. Next. Okay. Next set of questions என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, அதாவது word interchange பேஸ் பண்ண question. இப்போ என்ன பண்ண போறோம், adjacent words பார்த்துட்டு எது எது கரெக்டான வேர்டுன்றதை பார்க்கலாம். Due to the remote nature of many residential சொல்லிருக்காங்க. So many residential schools-னா பரவாயில்ல. So many residential மெனிக்கு அப்புறம் வந்துட்டு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் சேர்த்து வந்தா பரவாயில்ல, கமா கொடுத்துட்டு அடுத்தது ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கூல் லொகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அதனால கண்டிப்பா இங்க சேஞ்சஸ் கொடுக்கணும். மெனிக்கு அப்புறம் இங்கன்னா ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் வரணும். கம்யூனிட்டிஸ் எடுத்துக்கலாமா, கம்ப்ளை வராது, டு கம்ப்ளை இருக்கட்டும். கம்யூனிட்டிஸ் எடுத்துக்கலாம், மெனி கம்யூனிட்டிஸ். ஸ்கூல் லொகேஷன்ஸ் meant that for some families residential schools. Yes, here it is, residential school is here. So எது ரெண்டும் interchange பண்ணா நம்மளுக்கு meaningful வருது, that is many communities and residential schools. So BC CB எங்கனா இருக்குன்னு பாருங்க. Yes, second option BC. Next, the US intervened. What is the meaning for intervene? That is called interfere, தலையீடு அப்படின்றது சொல்லுவாங்க. So on its own continent, sending bases to the countries. Is it right? Sending established to the countries, sending troops. So ஒரு படைய அனுப்புறாங்க. Yes, group அனுப்புறாங்க போது, so troops. Yes, soldiers, group of soldiers, troops அப்படின்னும் போது sending troops to the countries of weaker neighbors in Mexico. So troops வரணும். அடுத்தது bases. So naval bases in the Caribbean. Yes. So Caribbean போது நம்மளுக்கு bases, BASES, naval bases in the. So sending troops. நம்மளுக்கு எது ரெண்டும் interchange பண்ணலாம், B and D interchange பண்ணா meaningful வருது, DB. Fourth option. Next, the natural disadvantage is compounded. Okay, compounded அங்கே இருக்கட்டும். So by corruption, economic mismanagement, the waste of resources on the purchase of inequalities, wars through the weapons. Yes. So purchase of inequalities வந்து purchase பண்ண முடியுமா, இல்ல weapons purchase பண்ணலாம். Yes. So the purchase of weapons, wars and the gross inequalities of wealth. Yes. CD interchange பண்ணா நம்மளுக்கு meaningful வருது. Second option. Next, only the unbroken whose person, freedom வராது. அடுத்தது minority, whose standards of living improved. Yes. So minority, only the minority whose standards of living improved. அப்போ unbroken, and unbroken. Yes, that is correct. So lived in freedom in countries, அது கரெக்டா இருக்கு. So great abundance. So நம்மளுக்கு AC interchange பண்ணா meaningful வரும். Yes, AC interchange. Fifth option. Next, இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு error spotting, single error தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. Yes. So அதை வந்து நம்மளுக்கு part by part எடுத்து தனியாவே கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியதான். As the Intergovernmental Panel on Climate Change IPCC points out, drawing over large amounts of carbon dioxide from the atmosphere is essential if we are to stand any chance of preventing more than 1.5 C or even 2 C crore of health heating. Yes.
1.5C or 2 or even 2C of global heating. ஸோ நம்மளுக்கு எரர் பார்த்தீங்கன்னா ஆஸ் த இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் climate சேஞ்ச் அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. drawing over large amounts of carbon dioxide from atmosphere. The error part lies on part number B. அதாவது ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா draw over, draw down, so draw over அப்படின்னா என்னப்பா, to cover something, to cover, yes, to cover something, yes. இது draw down னா withdraw, yes, withdraw, withdraw water, water, oil or gas, gas from something, yes. So that is called draw down. Draw over to cover something. இங்க வந்து withdraw water or gas or oil from something, especially from reservoir அப்படின்றத சொல்லுவாங்க. Draw down, yes. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரேசல் வேர்ப் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எரர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரா ஓவர் டு கவர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் அட்மாஸ்பியர், ஃப்ரம் சம்திங் சொன்னோம் இல்லையா? ஸோ ஃப்ரம் அட்மாஸ்பியர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ட்ரா ஓவர் கவர் சம்திங்னு வருமா? வர சான்ஸ் இல்லை. தட் இஸ் வித்ரா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் அப்படின்னும் போது எஸ், டு கெட் பேக், எஸ். அது வந்துட்டு டூ தான் வந்துட்டு ஃப்ரேசல் வெர்ப் பேஸ் பண்ண எரர் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட் தான் நம்மளுக்கு எரர் இருக்கு. அடுத்தது we hypothesized that the trustworthiness spelling தப்பு, எஸ், worthiness, trustworthy, THINESS னு வரணும். ஸோ செகண்ட் பார்ட் நம்மளுக்கு எரர் இருக்கு. எஸ், ஸ்பெல்லிங் பேஸ் பண்ணி கூட நம்ம வந்துட்டு எரர் மார்க் பண்ணலாம். எஸ், ஆர்டிக்கலும் எரர் தான், ஸ்பெல்லிங்கும் தப்பா கொடுத்துருந்தா எரர் தான். அடுத்தது வந்துட்டு அங்க என்னது, ஸோ ப்ளூரல் ஃபார்ம் சிங்குலர் ஃபார்ம் அது கூட எரர் தான். எஸ், லோக்கல் கோல்ட் prices hit a record 35,960 rupees per 10 grams on Tuesday, having jumped more than 10% over the past month, rising in line with, yes, so in lines with ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதான் சொன்னேன், அதாவது நம்மளுக்கு in line with, in accordance with அப்படின்னு அர்த்தம். எஸ், in accordance with, in line with ன்னு அர்த்தம். எஸ், in lines ன்னு வரக்கூடாது. ஸோ எங்க எரர் இருக்கு, நம்மளுக்கு part 3 contains the error. Next, this is an egregious example of the worst inequalities of the housing crisis, but also not as unusual as you may think. Yes, inga this is an egregious example of the worst inequalities, yes, of the housing crisis, but also not as unusual as you may think. So ellame perfect ah irukku, no error in this statement. Next, lower purchases by India, the world's second big consumer after China. சைனாக்கு அப்புறம் வந்துட்டு வேர்ல்ட் செகண்ட் பிக்கஸ்ட் கன்சியூமர் தான் சொல்லுவோம். வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிக் கன்சியூமர் கிடையாது, பிக்கஸ்ட். எஸ், வேர்ல்ட்ஸ் செகண்ட் பிக்கஸ்ட், லார்ஜஸ்ட், பிக்கஸ்ட். எஸ், ஸோ பிக்கஸ்ட் கன்சியூமர் ஆஃப்டர் சைனா. ஸோ நம்மளுக்கு செகண்ட்ல எரர் இருக்கு. எஸ், நெக்ஸ்ட், in particular applications we may drawing may, might, can, could, will, would, shall, should, ought to, have to, need to இதெல்லாம் வரும்போது பக்கத்துல v1 தான் யூஸ் பண்ணும். மாடல் ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே v1. மாடல் ஆக்சிலரிஸ் பிளஸ் b ஃபார்ம் verb in ing ஃபார்ம் allowed. அடுத்தது
adjective allowed, அடுத்தது V3 allowed, 3 forms. But direct model auxiliary V1 தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ may draw inferences அப்படின்னு கொடுக்கணும். Part 2 contains the error. Next, the teenager was reported attacked. எத்தனை verb reported attacked எல்லாமே வந்து past tenseல இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு was reportedly attacked. so நம்ம வந்துட்டு ஒன்னு adverb மாத்தணும். yes, ரெண்டு adverb case helping verb ஓட okay v3 கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க v2 ன்னும்போது இல்ல v3 ன்னும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்னு வந்துட்டு கண்டிப்பா adverb இருக்கணும். was reportedly attacked by the gang around 11 p.m. yes, so that is the right replacement. so the teenager ஒருத்தவங்க தான் was reportedly attacked, was reportedly attacking. so was reportedly attacked, third part. yes. next, the professor was sentenced to life imprisonment last month. that is correct. so எந்த சேஞ்சஸும் கொடுக்க தேவையில்ல. the professor was sentenced to life imprisonment last month. that is perfectly right. so passive voiceல எழுதியிருக்காங்க. so that is correct. no replacement required. next, an initial budget of rupees 100 crore has earmarked. what is the meaning for earmarked? that is allotted. yes, allotted for the project in current financial year. yes, so has been allotted அப்படின்றத வரணும். has been earmarked for the project in current financial year. அப்ப இந்த year ஃபுல்லா இருக்கும் இல்லையா? so நம்ம என்ன கொடுக்கணும்? has been earmarked அதுதான் கொடுக்கணும். yes. next, has been allotted அதுவும் passive voiceல எழுதும்போது நம்ம been யூஸ் பண்ணி எழுது. அடுத்தது the enforcement director is. yes, the enforcement directorate is ready probing the money laundering angle in the case. so investigate பத்தி சொல்றாங்க. yes, is already investigated the money laundering angle in the case. yes, the enforcement directorate is already probed means investigated the money laundering angle in the case. so first option. அடுத்தது the central bank was not expected to that is expected to tinker with key policy rates. yes, expected to tinker. yes, tinker. the central bank was not expected to tinker with key policy rates in its erst monetary policy review of 2017 to 18 unveiled on Thursday. yes, first option. so remaining நம்மளுக்கு என்னப்பா இருக்கு? so remaining RC. so RC first 5 questions தான் RC base பண்ண question. yes, so நம்ம வந்துட்டு questions வச்சே போவோம். first question என்ன கேட்டிருக்காங்க? so kangaroo. how does the kangaroo alert when it suspects danger in the area? kangaroo suspect danger. இதுதான் நம்மளுக்கு key answer. kangaroo suspect danger. yes, here it is. so இங்கே இருக்கு. if a kangaroo suspects there is a danger in the area, it will stomp its foot on the ground to alert others. yes, so இங்க டேஞ்சரான பகுதியா ஃபீல் பண்ணுச்சுன்னா கங்காரு எல்லா கங்காருஸ்க்கும் அலர்ட் கொடுக்கும். எப்படி? it will stomp its foot on the ground to alert others. yes, so அதுதான் சொல்றாங்க. so இங்க இருக்கா it sounds loudly. கத்துமா? இல்ல. it will run fast. no, it will stomp its foot on the ground. that is the answer. next, according to the passage given above, kangaroos known as the great kangaroos. so kangaroos
known as the great kangaroos. So எதை வந்துட்டு great kangaroos அப்படின்றத சொல்றாங்க. Kangaroos known as great kangaroos. Yeah, here it is. Yes, great kangaroos. அப்ப இந்த passage படிங்க. Kangaroos are in the எங்க இருக்கு இங்க இருந்து படிக்கலாம். Yes, the antilope kangaroo, the red kangaroo, the western grey kangaroo and the eastern grey kangaroo. They are sometimes referred to as the great kangaroos because these species are much larger than other kangaroos. Yes, great kangaroos எதுலாம் great kangaroos னு சொல்றாங்க. Antilope kangaroo, the red kangaroo, the western grey kangaroo and the eastern grey kangaroo. Yes, the antilope kangaroo, the red kangaroo and the western grey kangaroo, the eastern grey kangaroo எல்லாம் வந்துதா நம்மளுக்கு great kangaroos னு சொல்றாங்க. Yes, all the above all. So next, similar meaning for extreme. extremeக்கு என்ன meaning? So extreme போற அப்படின்றத சொல்றோம். Yes, ரொம்ப மோசமா போற, so ரொம்ப ஓவரா போற, எப்படி வேணா சொல்லலாம். இந்த இடத்துல என்ன அப்படின்றத பார்க்கலாம். passage எடுத்துக்கோங்க. extreme எங்க இருக்கு? Yes, here it is. The antilope kangaroo can be found in the monsoonal eucalyptus woodlands of extreme northern Australia. Yes, so in the woodlands of extreme northern Australia. So they are mentioning the distance here. Yes, that is far from. Yes, distance, they are mentioning the distance. So antilope kangaroo can be found in the monsoonal eucalyptus woodlands of extreme northern Australia. Yes, furthermost, mild and exceptional ordinary temperate. Now, so that is farthest, furthermost. Yes, they are mentioning the distance. So first one, similar meaning first one. So next, opposite meaning for groom. ஸோ groomக்கு ஆப்போசிட் மீனிங் இதில் வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். சூட்டர், ஸோ யார் சூட்டர் நம்மளுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்றாங்களே, ஸோ மேட்ச். ஸோ பொண்ணு பார்க்க வராங்க, ஸோ அந்த மாப்பிள்ள சூட் ஆகிறா இல்லையா அவங்கள பார்க்கலாம். ஸோ பொருத்தமான வரன், அது வந்து சூட்டர்னு சொல்லலாம். உங்கள் லவ்வரை சூட்டர்னு சொல்லலாம், பாய் ஃப்ரெண்டை சூட்டர்னு சொல்லலாம், அவங்களெல்லாம் வந்துட்டு சூட்டர் சொல்லலாம். சார் யாரா இருக்கட்டும், ஸோ மேட்சா இருக்கிறவங்கள சூட்டர்னு சொல்லுவாங்க. எஸ், இங்க வந்துட்டு க்ரூம்னா யாரு? ஸோ பிரைட் க்ரூம், ஸோ க்ரூம். ஓகே, பாய் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். இக்னோர், மேட்னா யாரு? பார்ட்னர். எஸ், ஸோ பெனடிக் யாருன்னா நியூலி மேரிட் பாய். எஸ், பெனடிக் மீன்ஸ் நியூலி மேரிட் பாய். அங்க க்ரூம், ஸோ ரிலேட்டட் டு பாய் அது வருது. அடுத்தது ஈக்வெரி மீன்ஸ் அதாவது குதிரை படையில இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன், ஹானரபிள் பர்சன். எஸ், ஒரு கேசல்ல குதிரை படையில இருக்கிற ஹானரபிள் பர்சன்ஸ் அவங்களதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்க, அடுத்தது ஈக்வரின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் பர்சன் தான் டினோட் பண்ணது. ஸோ ஆப்போசிட் எதுவா இருக்கு? இக்னோர். எஸ், இக்னோர் புறக்கணிக்கிறது, ஸோ அவாய்ட் பண்றது, தட் இஸ் ஆப்போசிட். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துக்க வேண்டியதுதான். எஸ், கங்கரு இஸ் அ mob will groom each other and protect each other. Yes, so ரெண்டும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க, இங்க வந்துட்டு புறக்கணிக்கிறாங்க அப்படின்றத சொல்லலாம். எஸ், இங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆப்போசிட். ஸோ ஹெல்ப் ஈச் அதர் அண்ட் ப்ரொடெக்ட் ஈச் அதர் அப்படின்றத மீனிங் வருது. இங்க இக்னோர். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் நோ த மீனிங், ஜஸ்ட் கோ தேர் அண்ட் அட்ஜசன்ட் வேர்ட்ஸ் வச்சு நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், according to the passage, so which kind of kangaroo we can find northern Australia? So northern Australia இப்பதான் படிச்ச மாதிரி இருக்கு. northern Australia. Yes, northern Australia. Which type of kangaroo? That is antilope kangaroo தான் found in northern part. That is antilope kangaroo. So fourth option. So that's all.
So that's all about today's session. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான questions பார்க்க ப்ளீஸ் வாட்ச் ஸ்ரீதர்ஸ் இசி தமிழ். Thank you.